நிலைத்து நிற்கும்படியாக பாடல்கள் வழியாக இசையின் வழியாக இசை கலைஞர்கள் பாடல் குழுவினரை ஒருங்கிணைத்து நமக்கு மேலான அன்னையின் ஆசிரியரை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் பாடல் குழுவில் உள்ள அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியும் பாராட்டுகளும். இந்த வழிபாட்டிலே நமக்கு மிகவும் அடித்தளமாக இருந்தவர்கள் நம்முடைய வழிபாட்டு குழுவினர். 2 மாதங்களுக்கு முன்பே வழிபாடை திட்டமிட்டவர்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சரியான நேரத்தில் முன்கூட்டி அதை செய்தவர்கள். அவர்களோடு உடனிருந்த உபதேசியார், கோவிலார், பீட சிறுவர்கள், மேலும் ஆலய பணிகளிலே உழைத்த அத்தனை பேருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுக்களை நாம் உரித்தாக்குவோம். நம்முடைய நேற்றைய மாதா தேர்பவனி மிகவும் அருமையாகவும் அன்னையுடைய ஆசி மழை போல் நம் மீது பொழிவது போன்ற ஒரு உணர்வை கொடுத்தது. நான் நினைத்தேன், இந்த பாதி தூரம் வந்தவுடனே நான் கிளம்பி விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் கிளம்ப இயலவில்லை. ஏனென்றால் அவ்வளவுக்கு ஒரு பக்தியும் இறை பிரசன்னமும் நீங்கள் அந்த வழிநடத்தை பார்க்கின்ற போது மேகமாகவும் நெருப்பு தூணாகவும் கடவுள் நம்மை வழிநடத்துவது போன்ற ஒரு உணர்வு. யாரும் பெரும்பான்மையானவர்கள் நாம் முழுமையாக அதில் கலந்து கொண்டு அன்னையுடைய ஆசிரை நாம் பெற முடிந்தது. அதற்கு நமக்கு உதவி செய்தவர்கள் சடையார் புதூர், மதியாய் சிறையினர் மற்றும் இளைஞர்கள், நம் பங்கில் உள்ள அனைத்து இறை மக்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சிறப்பு நன்றிகளை நாம் உரித்தாக்குவோம். இந்த நாளில் நமக்கு அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் நம்முடைய ஆயர் மற்றும் அனைவருக்கும் நமக்கு உணவு கொடுத்தவர்கள் நம்முடைய பாஸ்குரிய அம்மா அவர்கள் நமக்கு நல்ல உணவை, விரும்பிய உணவை மிக சுவையோடு கொடுத்து நம்மை உபசரித்திருக்கிறார்கள். எனவே அந்த சமையல் செய்கின்ற அந்த அம்மாவிற்கும் நம்முடைய சிறப்பான நன்றியையும் பாராட்டுக்களை நாம் உரித்தாக்குவோம். நம்முடைய ஒளி சிறப்பாக செய்தவர்கள் சுவாமி சவுண்ட்ஸ் மார்த்தாண்டா. நாம் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இயன்ற அளவிற்கு இந்த நாளிலே நமக்கு ஒளியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கடந்த நாட்களும் சில நாம் குறைகளை அவர்களிடம் சொன்னாலும் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்று அதை நமக்கு இன்முகத்தோடு சரி செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே சுவாமி சவன்ஸ் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். அன்புமிக்குள்ளே நமக்கு நேற்று அன்பளிப்பு கொடுத்த விடுபட்ட ஒருவர், ஆடு அன்பளிப்பு கொடுத்தவர் திரு ஜார்ஜ் ராமன்புதூர், சசி அனந்தநகர், ரூபாய் 250 நன்கொடை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு அன்னையினுடைய ஆசையை குறித்தார்கள். இந்த நாளின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். மேலும் நன்றி நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளை இந்த அளவிற்கு தயாரித்து அவர்களுக்கு மிகுந்த பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி விஜய் டோமினிக் அவர்கள் பிள்ளைகளை நல்ல விதத்திலே தயாரித்து அவர்களை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியும் பாராட்டுகளும். இன்றைய நிகழ்வுகள் மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் திருக்கொடி இறக்கமும் நற்கருணை ஆசிரும் நடைபெறும். மாலை 7 மணிக்கு நம்முடைய பிள்ளைகள் பாடுகின்ற இன்னிசை விருந்து, கிறிஸ்தவ இன்னிசை விருந்து மாலை 7 மணிக்கு நடைபெறும். இதில் பொதுக்கூட்டம் தொடக்கத்தில் விளையாட்டு போட்டிகளில் மற்றும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். இந்த இன்னிசை நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பவர்கள் அருள் தந்தை நித்திய சகாயம் நாஞ்சில் நாதம் இயக்குனர். இந்த விழாவினுடைய நிறைவிலே உங்கள் அனைவருக்கும் ஒரு பரலோக அன்னையினுடைய படம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பெற்று செல்லுங்கள். அத்தோடு பவள விழா நிறைவிலே உங்கள் அனைவருக்கும்
இனிமையான பாயாசம். என்ன பாயாசம் கிடைக்கும்? வெள்ளையா கருப்பா? வெள்ளை அடை பாயாசம் 1000 கிடைக்குமா? ஆனால் நல்ல அடையாக இருக்குமென்று நினைக்கிறேன். அதையும் மகிழ்ச்சியோடு அறிந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய சுதந்திர தின விழா கொடியும் மரியாதையை நாம் செலுத்துவோம். இப்பொழுது பவள விழா மலர் வெளியிட நம்முடைய அன்பு ஆயரவர்களை வாசிப்போடு அழைப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, மீட்பு புரியும் அருள்படியை எங்களுக்கு இவ்வாவில் நிறைவாக அறிந்து எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்வுரை செய்தமைக்காக நாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். விண்ணீர் படைந்த எங்கள் பாதுகாவலியாகிய மரியனின் மீது நாங்கள் கொண்டுள்ள உண்மையான பக்தி எங்களை முழுமையான விடுதலை செல்வதாக. எங்கள் நாட்டின் மீது உண்மையான பற்று கொள்ளவும், நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன்னலமின்றி உழைக்கவும் எங்களுக்கும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 15 நிமிஷத்துக்கு அதிகமாக பங்குச்சாங்க நன்றி சொன்னாங்க. அப்படிதானா? அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அவருடைய உள்ளத்தில் இப்போ பாட்டு பாடுங்க பார்த்தீங்களா? இதனால் மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, வேறு எங்கேருந்தோ இருக்குமா நன்றி அப்படின்னு பாடினாங்க. இப்போ அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க? கை தட்ட போகிறீங்களா, காலை தட்ட போகிறீங்களா, அல்லது தலையை தட்ட போகிறீங்களா? இந்த ஓசை உள்ளத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இவ்வளவு நன்றி சொல்ல படித்தாருன்னா இவர் தப்பிடுவாங்க. நன்றி சொல்ல தெரிஞ்சவங்களே பிழைக்க தெரிஞ்சவங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படிங்க அதனால் எல்லாருக்கும் நன்றி சொன்ன விதத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவு மக்களோடு சேர்ந்து வாழ்வதற்காக முயற்சி செய்கிறவர்னு சொல்லி. அதனால் உயர்ந்த மனிதரோடு அருகில் இருக்கிறதுனால அந்த உறவு தொடரட்டும்னு சொல்லி வாழ்த்து சொல்லி பவுள விழாவுடைய அறிக்கையெல்லாம் நிறைய எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் இந்த பவுள விழாவில் நீங்கள் எடுத்த முயற்சிகளின் நிறைவாக விரைவில் தாளைகளோடும் தனிப்பங்காக மாறுவதற்கு நீங்கள் இன்னும் தொடர்ந்து முயற்சி செய்வதிருக்குது. அது வேகமாக நடக்கிறதுக்கு, அது விரைவில் நடப்பதற்கு நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி, உங்கள் பாதுகாவலுக்கு நன்றி, உங்கள் பாதுகாவலுடைய துணையை நம்பி தொடர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இறைவனுடைய பெயரால் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை சிறப்பு ஆசி பெற தலைவனைக்கு மன்றாடுவோம். உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவருடன் இறைவன் உங்கள் அனைவரையும் அமைதியின் வழியில் நடத்தி செல்வாராக. மொழியின சமய பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட நம் நாட்டு மக்கள் அனைவரையும் இறைவன் அன்பு படைப்பால் ஒன்றாய் வைத்து உண்மையான ஒரு மேம்பாடு கொண்ட செய்வாராக. இறைவன் இரக்கத்துடன் தம் அருளை பொழிந்து நம் திட்டங்களும் முயற்சிகளும் விருப்பங்களும் நிறைவுறச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
பரலோகமையின் பாதுகாப்பில் வாழும் சென்று வாருங்கள், வாழ்க்கை பொதி தொடர்கின்றது. பாடலில்